சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரக்கூடிய செய்தி உண்மையா என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழ்ச்சிதான் இந்த தகவல் என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினர்களை சென்னைக்கு அழைத்து வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போகிறார். அதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை கலைக்கப் போகிறார் என்ற தகவல்தான் சமூக வலைதளங்களில் திமுகவினர்களால் பரவலாக பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இது உண்மை கிடையாது. விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை நேரடியாக சென்றுதான் சந்திப்பார். மேலும் 2ஆம் கட்ட தலைவர்கள் மாற்றப்படுவது உறுதி. அதில் மிக முக்கியமான ஒரு பதவியில் விஜய் அவர்களது தந்தை இருப்பார். நாளைய தீர்ப்பு திரைப்படத்தில் இருந்து துப்பாக்கி திரைப்படம் வரை விஜய் அவர்களை வழிகாட்டியது விஜய் அவர்களது தந்தைதான். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த விஜய் அவர்களும் அவரது தந்தையும் தற்பொழுது அரசியலில் தனது மகனுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய ஒரு இழப்பு, அவப்பெயர், திமுகவின் சதித்திட்டம் அனைத்தையும் மீண்டும் சரி செய்து தனது மகனை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் சரியான வழிகாட்டலை ஏற்படுத்துவதற்கும் விஜய் அவர்கள் தனது தந்தைக்கு புதிய பதவியை வழங்கியிருப்பதாக தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 1 வருட இடைவெளிக்கு பிறகு விஜய் மீண்டும் திரைப்படங்களில் பணியாற்றுவார், கட்சியை கலைத்து விடுவார் என்ற தகவல் அனைத்தும் திமுகவின் சதித்திட்டம். என்னதான் திமுக பல்வேறு பொய்யான தகவல்களை பரப்பினாலும் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2026 சட்டசபை தேர்தலில் கலைக்கப்படுவது உறுதிதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறார்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். கரூரில் நடைபெற்ற சம்பவம் சிபிஐ துறை அதிகாரிகளால் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் முடிவில் நிச்சயம் மக்களுக்கு நல திட்டங்கள் வழங்கப்படும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களது குடும்பத்திற்கு 20 லட்சம் வழங்கியுள்ளார். மேலும் மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் தெரியப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில்தான் கட்சியை கலைத்துவிட்டு சினிமாவிற்கு செல்ல போகிறார் விஜய் என்று திமுகவினர்களால் பரவலாக பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அது முற்றிலும் தவறானது. நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவார் விஜய் என்ற தகவல்தான் உண்மையானது என்பதையும் நாம் இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்து கொள்வோம்.